ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐராவத மீடியா சார்பாக உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். இந்த பொன்னேற்பூட்டுதல் விழாவில் பங்கெடுத்திருக்கிறீங்க, ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தமிழகத்தினுடைய மாநில தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. இதில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக எத்தனை பேர் அதற்கு மனு கொடுத்தாங்கன்னு தெரியாது. இருந்த பொழுதும் திரு அண்ணன் மகாராஜன் அவர்கள் அது மனு கொடுத்தாங்க. அந்த மனு கொடுக்கும்போது அவருடைய அந்த மனுவை கையை வச்சு தட்டி விடுறாங்க. அதை ஒரு சிலர்கள் அப்படி போங்கன்னு சொல்லி முகம் சுளிக்கிற அளவுக்கு செயல்படுறாங்க. இது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு பாரதிய ஜனதா கொடுக்கும் முக்கியத்துவத்தை பற்றி இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற முடியும், அவங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்கப்பட வேண்டும், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காண்டி. உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அந்த பாரதிய ஜனதா மாநில தலைவருக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது நம் இனத்தைச் சேர்ந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த மகாராஜா அவர்கள் 25 வருட காலமாக அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பிஜேபியில் இருக்கிறார். ஆனால் அவரை மனு தாக்கல் விட செய்யாமல் அவரை தடுத்து நிறுத்தியது மிக மிக ஒரு கொடுமையான விஷயம். இன்னும் தீண்டாமை பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளது. ஏனென்று கேட்டால், நீங்கள் ஒரு தேவேந்திர வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மூத்த தலைவரை புறக்கணிப்பது மிகவும் கண்டிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மத்தியில் ஆளுகின்ற பிஜேபியில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் முருகன் அவரை முறைக்கிறார். அது வாட்ஸ்அப்பில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது மிகவும் அந்த முருகனுக்கு மத்திய அமைச்சருக்கு இந்த பொன்னேறு வீட்டு திருவிழாவில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் இந்த மாதிரி நடந்து கொண்டால் நாங்கள் முருகனுக்கு நாங்கள் பாடத்தை கற்றுக்கொள்வோம். ஏனென்று கேட்டால், எங்களுடைய ஓட்டுகளை நீங்கள் அந்த கரூர் மாவட்டத்தில் நீங்கள் நின்று எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு வாக்களித்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொண்டு அவரை முறைப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லை, ஜனநாயக முறை பிஜேபியில் கிடையாது என்பதை நாங்கள் அறிய முடியாது. இனி வருங்காலங்களில் நாங்கள் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்போம் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். ஏன் இப்போ தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரி அந்த கிராமத்தில் கீர்த்திகா என்ற ஒரு இளம்பெண் ஒரு பட்டாதாரி வேலைக்கு அவங்க ஒரு தேர்வாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் கல்யாணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் அந்த பெண்ணு நடுக்காவேரி காவல் நிலையத்திலே காவலர்கள் அகாத வார்த்தைகளையும் பேசி ஜாதிய வார்த்தைகளையும் சாதியை சொல்லியும் திட்டி அவமானப்படுத்தி அவங்களை மருந்தை குடிச்சுக்கும் காப்பாற்றாமல் அவங்க இறந்துருக்கிறாங்க. துக்க நிகழ்ச்சியில அவங்களுக்கு பங்கெடுத்து அவங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கும் விதமாகவும் அவங்களுடைய கோரிக்கைக்கும் அந்த கொலைக்கு நீதி கிடைப்பதற்காகவும் அந்த சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் பங்கெடுத்துக்கிட்டீங்க. அங்கு நடந்த நிகழ்ச்சியும் அதுக்கு நீங்க கொடுத்த முக்கியத்துவம் என்னையா? அந்த நிகழ்வுக்கு நான் சென்றிருந்தேன். முதலாவது, நம்முடைய இளைஞர்கள் மீது ஏதாவது குற்றம் வந்தால் ரவுடி என்று அவர்கள் சித்தரிக்கிறார்கள். இந்த இடத்தில் அந்த ஷர்மிளா ஒரு காக்கி சட்டை அணிந்த ரவுடி. ஏனென்று கேட்டால், கொலை செய்வதற்கும் தற்கொலை பண்ணுவதற்கும் தூண்டுதலாக இருந்தார். ஆகையால் அவரை சஸ்பெண்ட் பண்ண வேண்டும். அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட எஸ்பி அவர்களுக்கு உடந்தையாக இருக்காங்க. அதே மட்டுமல்லாமல் தினேஷுக்கு இருக்கக்கூடிய அந்த வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவர் அந்த பெண்ணுடைய குடும்பத்திற்கு நீங்க வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும். இவங்களை SC/ST ஆக்டில் நீங்க கண்டிப்பாக அவர்களை நீங்க பதிவு செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். அவங்கள அந்த காவல்துறை அதிகாரியை காத்திருப்பு பட்டியலுக்கு இந்த மக்கள் வச்ச கோரிக்கைக்காண்டி அவங்க காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க. இந்த காத்திருப்பு பட்டியல் மாற்றினது அந்த பெண்ணினுடைய கொலைக்கு கிடைத்த நீதியா இருக்குமா, இல்ல அந்த அதிகாரிக்கு எந்த விதமான ஒரு